அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சிலம்பத்தில் அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்னதுன்னா முக்கோண கால்பாடம். முக்கோண கால்பாடம் இதுல பேர்லயே வந்துருச்சு. ஒரு முக்கோண அமைப்புல நம்ம கால் அடிமுறைகளை எடுத்து வைக்கணும். இது எதுக்குன்னா இருபுறமும் பக்கவாட்டு பகுதியில இரண்டு புறமும் இருந்து வர்ற எதிரிகளை தாக்குதல் செய்யவும் தடுத்தல் செய்யவும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான கால்பாட முறை. இந்த கால்பாட முறையை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முக்கோணத்துல போட்டுக்க வேண்டியது நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. இதை ஒரு முக்கோண ஷேப்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல எடுத்துக்கிட்டு நமது காலோட வலது காலானது நம்பர் 1லையும் நமது இடது காலானது நம்பர் 2லையும் வச்சு இந்த புறமாக உள்ள எதிரி இந்த பக்கமா, அதாவது நம்மளோட எதிரி இருக்கக்கூடிய எதிரியை தாக்குவதற்குண்டான நிலையை நம்ம எடுத்துட்டு இப்ப இந்த கால்பாட முறையில இந்த இடது காலை 2வது நம்பர்ல இருந்து 3வது நம்பருக்கு எடுத்து வச்சு இந்த பக்கமா எதிரியை தாக்குதல் செய்யும் போது அறுப்பு முறையில கம்ப திருப்பி 2வது நம்பருக்கு திரும்பி இந்த புறமான எதிரியை தாக்குதல் செய்வதற்காக திரும்ப போறோம். அதே போல் இந்த நிலையில இருந்து திருப்பி இந்த பக்கமா இருக்க எதிரியை தாக்குதல் செஞ்சவர் திருப்பி தாக்க வராதுங்கிற நிலையில இந்த வலது கால 2ஆம் நம்பர்ல இருந்து எடுத்து 1ஆம் நம்பர்ல வச்சுட்டு இந்த எதிரியை தாக்குதல் செய்து மீண்டும் நிலைக்கு திரும்பும் இந்த பக்கம் உள்ள எதிரிக்கு. ஸோ ஒரு முக்கோண ஷேப்ல நம்ம கால் எடுத்து வைக்க போறோம். இதை தாக்குதலை செய்யும் போது இங்க எடுத்து தாக்குதல் செஞ்சு இந்த பக்கம் திரும்பிடும். இந்த புறம் உள்ள எதிரியை தாக்குதலுக்காக தாக்கி இந்த புறம் எதிரிக்கு திரும்பிடும். ஸோ முக்கோண கால்பாடத்தை பொறுத்தவரை 2 புறமும் உள்ள எதிரிகளை தாக்குதலுக்கும் தடுத்தல் செய்யும் போது வெட்டு வீச்சுகளையும் சேர்த்து இந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இருபுறம் உள்ள எதிரிகளை 2 பக்கவாட்டு பகுதியில் உள்ள 2 எதிரிகளையும் தாக்குவதற்கும் தடுத்தல் செய்வதற்கும் இந்த முக்கோண கால்பாட முறை ரொம்ப முக்கியமாக பயன்படுது. அடுத்ததாக வேற ஒரு கால்பாட முறையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Audio Jungle.